வந்து லைட்டாக எலிவேட் பண்ணணும், இந்த பாம்பை எலிவேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் மேனிகன் பண்ணுறது. ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ஹார்ட் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியணும்ல. வேர் இஸ் அவர் ஹார்ட் இஸ் லொக்கேட்டட். ஹார்ட் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் கம்ப்ரஸ் பண்ண முடியும். கரெக்டாக? நீங்கள் காமிங்க, ஹார்ட் எங்கே இருக்குது காமிங்க. இவங்கிட்ட உங்களோட ஹார்ட் எங்கே இருக்குன்னு காமிங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியணும்ல, வேர் இஸ் அவர் ஹார்ட் இஸ் லொக்கேட்டட். ஹார்ட் லொக்கேஷன் தெரிஞ்சால் தான் நம்மளால் ப்ராப்பராக சிபிஆர் பண்ண முடியும். நீங்கள் மேலே பண்ணாலும் எஃபெக்ட் இருக்காது, கீழே பண்ணாலும் எஃபெக்ட் இருக்காது. நம்மளோட ஹார்ட் ஒரு நாளைக்கு 1,00,000 தடவை துடிக்குது. லைஃப்பில் 3 பில்லியன் டைம் வந்து துடிக்குது. எனி டைம் நம்மளுக்காக கண்டினியூவாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கு ஹார்ட். அதோட லொக்கேஷன் நமக்கு தெரியணும்ல. அப்படியே கொண்டு போங்க சார், அம்மா கிட்ட காட்டிங்க. அப்படி பின்னாடி சார் ஹார்ட் எங்கே இருக்குன்னு காமிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச இடம் சொல்லுங்கள், நம்ம கரெக்டாக சொல்கிறோம் எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். அம்மா உங்கள் ஹார்ட் எங்கே இருக்குன்னு காமிங்க. வெரி குட், சூப்பர், வெரி குட். பின்னாடி தம்பி ஹார்ட் எங்கம்மா இருக்கு? ஹார்ட் ஓகே, லெஃப்ட் சைடில் இருக்குன்னு சொல்கிறவங்களாம் ரைஸ் பண்ணுங்க. ஹார்ட் லொக்கேட்டட் அந்த லெஃப்ட் சைட், ரைஸ் யுவர் ஹேண்ட். ரைட் சைடில் இருக்குது சார். ஹார்ட் வந்து எனக்கு ரைட்டில் தான் சார் இருக்குது, லெஃப்ட்டில் கிடையாது, ரைட்டில் தான் இருக்குது. ரைஸ் யுவர் ஹேண்ட். ரைட்டில் இல்லையா? ஹார்ட் சென்டரில் இருக்குது சார். ஹார்ட் சென்டரில் இருக்குது. ஸோ நிறைய பேர் ரைட்லேயும் இல்லை, லெஃப்ட்லேயும் இல்லை, சென்டர்லேயும் இல்லை. டவுட்டாக இருக்குது ஹார்ட் இருக்கா இல்லையான்னு. ரைட். ஹார்ட் லொக்கேட்டட் ஆன் த சென்டர். 80 to 90% heart located on the center, slightly tilted to the left side. லைட்டாக லெஃப்ட் சைட் திரும்பி இருக்கும். ஆனால் 90% ஹார்ட் எங்கே இருக்குது? சென்டரில் தான் இருக்குது. அதை எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, இந்த நிப்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நிப்பிளோட சென்டர் பாயிண்ட் கன்சிடர் ஆஸ் ஹார்ட் லொக்கேஷன். இந்த நிப்பிளோட சென்டர் பாயிண்ட் கன்சிடர் ஆஸ் ஹார்ட் லொக்கேஷன். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரிப்கேஜ் ஜாயிண்ட் ஆகுதுல்ல, வி ஷேப், எல்லாம் கை வச்சா தெரியும், அந்த பள்ளமாக இருக்கும். இதுலேருந்து 2 inches above, அதுலேருந்து 2 inches above. சார் கரெக்டாக காமிக்கிறாரு பாருங்க. அதுதான் வந்து கரெக்டான ஹார்ட் லொக்கேஷன். நீங்கள் சிபிஆர் பண்ணும்போது கரெக்டான இடத்துல கம்ப்ரஸ் பண்ணல அப்படின்னா உங்களால் லைஃப்பை சேவ் பண்ண முடியாது. ஹார்ட் லொக்கேஷன் வந்து ரொம்ப மேண்டட்டரி. இதான் சிம்பிளாக நம்ம ஹார்ட் லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ரைட், ஓகே சார். இப்போ கீழே வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு சிபிஆர் பண்ண போகிறோம். ரைட், டேக் ப்ராப்பர் நெல்லிங் பொசிஷன். இந்த மாதிரி ப்ராப்பராக நெல்லிங் பொசிஷன் அவர் பக்கத்தில் எவ்வளோ க்ளோஸாக நெல்லிங் பொசிஷன் வராது பாருங்க. டேக் யுவர் போத் ஹேண்ட். ப்ராப்பராக இன்டர்லாக் பண்ணணும். இன்டர்லாக் பண்ணிவிட்டு போத் ஆர்ம் ஷுட் பி 90 degree. Do not bend. If you bend, you cannot able to compress properly. இப்போ எவ்வளோ அழுத்தணும்னு பார்த்தீங்கன்னா 2 inches இல்லைன்னா மேக்ஸிமம் 5 to 6 centimeter டெப்த் அழுத்தணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே ஸ்கின் இருக்குது, அதுக்குள்ளே ரிப்கேஜ் இருக்குது, அதுக்குள்ளே லங்ஸ் இருக்குது, அது கீழே தான் ஹார்ட் இருக்குது. அப்போது யூ ஹேவ் டு கம்ப்ரஸ் அட்லீஸ்ட் 2 inches அழுத்தினா தான் ஆற்றுக்கு மேலே கம்ப்ரஸ் போகும். ஆற்றுக்கு மேலே அழுத்தம் வந்தால் தான் ஆற்றுக்குள்ளே இருக்கிற ரத்தம் வெளியில் வந்து மூளைக்கும் மற்ற இடத்துக்கு போகும். ரைட். நீங்கள் ரொம்ப லைட்டாக பண்ணீங்க அப்படின்னா எஃபெக்ட் இருக்காது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணாலும் எஃபெக்ட் இருக்காது. யூ ஹேவ் டு கம்ப்ரஸ் அட்லீஸ்ட் 100 to 120 கம்ப்ரெஷன் பர் மினிட். ஒரு நிமிஷத்தில் 100 டைம் கம்ப்ரஸ் பண்ணணும், 100 டைம். ரைட், ஓகே. இப்போ கரெக்டாக சென்டர் ஆஃப் த செஸ்ட்டில் வைங்க. சென்டர் ஆஃப் த செஸ்ட், வெரி குட். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, என்ஷூர் யுவர் போத் ஆர்ம் ஷுட் பி 90 degree. ரைட். இப்போ உங்களோட வெயிட்டை லைட்டாக ஒரு மேலே கொண்டு வரீங்க, அப்போ தான் யூ கேன் ஏபிள் டு கம்ப்ரஸ் ப்ராப்பர்லி. நவ் யூ ஹேவ் டு கம்ப்ரஸ். இது வந்து ஒரு ரேஷியோவில் பண்ணுவாங்க. ஒருவேளை இது வந்து 2 டெக்னிக்காக நம்ம பண்ணலாம். யூனிவர்சல் டெக்னிக், அதாவது நீங்கள் செஸ்ட் கம்ப்ரெஷனும் பண்ணுறீங்க, மூச்சும் கொடுக்குறீங்க. தட் இஸ் கால் யூனிவர்சல் டெக்னிக். ஒருவேளை அந்த பர்சன் வந்து நம்ம ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், அப்பா அம்மா இருக்கலாம், பசங்களாக இருக்கலாம், நெய்பராக இருக்கலாம், ரைட், ஒரு கலீகாக இருக்கலாம். அவங்களுக்கு வந்து நம்ம மூச்சு கொடுக்குறது தப்பாக நினைக்க மாட்டோம். ஒருவேளை ஒரு அன்னோன் பர்சன் சார், ஒரு ஃபீமேல் சார் அப்படின்னா நீங்கள் மூச்சு கொடுக்கவே தேவையில்லை. அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, யூ கேன் டூ ஒன்லி ஹேண்ட்ஸ் ஒன்லி சிபிஆர், ஒன்லி கம்ப்ரெஷன். டோன்ட் டூ எனி ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் டு எனி அன்னோன் பர்சன். நான் சேவ் பண்ண 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹேண்ட்ஸ் ஒன்லி சிபிஆர் மட்டும்தான் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கம்ப்ரெஸ் பண்ணும்போது ஹேண்ட்ஸ் ஒன்லி சிபிஆர், வெறும் செஸ்ட் கம்ப்ரெஷன் பண்ணும்போது அவர் லங்ஸ் ஆல்சோ கெட்டிங் கம்ப்ரெஸ்ட், லிட்டில் பிட் ஆஃப் ஏர் சர்க்குலேஷன் ஆல்வேஸ் மெயின்டைனிங். நம்ம அது மாதிரி அழுத்தும் போது லங்ஸும் சேர்ந்து அழுந்துறதுனால கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரை வந்து சக் பண்ணுது, கிராப் பண்ணுது. லிட்டில் பிட் ஆஃப் ஏர் ஆல்வேஸ் மெயின்டைனிங். அதனால் நீங்கள் do not hesitate, come forward and apply hands only CPR. ரெண்டுமே பண்ண முடிஞ்சா ஃபேர் பெட்டர். You are not hesitate to give any artificial respiration அப்படின்னா do hands only CPR. ஓகே, கொஷின் வாங்க சார், கொஷின் வாங்க. ஓகே, இப்போ 30 டைம் செஸ்ட் கம்ப்ரெஷன் பண்ண போகிறீங்க. 30 டைம். யா, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த ரேஷியோவில் தான் பண்ணணும். 1, 2, 3, 4 ஃபாஸ்ட்டாகவும் பண்ணக்கூடாது. 1, 2,
நீங்கள் பண்ணீங்கன்னா தான் யூ கேன் மெயின்டைன் அட்லீஸ்ட் 100 கம்ப்ரெஷன் per minute. ஏன்னா நம்ம ஹார்ட் வந்து 100 டைம் துடிக்குது ஒரு நிமிஷத்தில். அந்த ஈக்குவல் கொடுத்தா தான் அவரால் காப்பாற்ற முடியும். இப்போ ஒருவேளை நீங்கள் மூச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா 30 கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும், எலிவேட் பண்ணணும். பாருங்க, ஹெட்டு சில்லிப் பண்ணணும். நீங்கள் அப்படியே ஊதுனீங்கன்னா டங்க் வந்து பிளாக் ஆகிருக்கும். நீங்கள் ஊதுனீங்கன்னா லங்ஸு போகாது, ரிவர்ஸ் ஆகிடும். அப்போ டூ த ப்ராப்பர் ஹெட்டில் சில் லிஃப்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நோஸ் பிச் பண்ணணும். நீங்கள் நோஸ் பிச் பண்ணலாம் என்ன ஆகும், வாய் வழியாக கொடுக்குறது மூக்கு வழியாக வெளியில் வந்துடும். ரைட், நோஸ் பிச் பண்ணிவிட்டு டேக் எ டீப் பிரெத். ஒரு ப்ரீத் கொடுங்க. செகண்ட் பிரெத். தென் பேக் டு செஸ்ட் கம்ப்ரெஷன். இதை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போ வரைக்கும் பண்ணணும் அப்படின்னா until unless the person getting consciousness. இப்போ நான் ஒருத்தருக்கு பண்ணும்போது 6வது சைக்கிள் பண்ணும்போது the person getting consciousness. ரைட், நம்ம கொடுக்குற சிபிஆரில் உங்களுக்கு கான்சியஸ் வரலாம். கான்சியஸ் வந்தால் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ரெண்டாவது, நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஆம்புலன்ஸ் குரூ வந்துடுச்சு, அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். they know better than us. they already trained in basic life support everything. அவங்ககிட்ட எக்யூப்மெண்ட்டும் இருக்குது. மூணாவது, எப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா ஹெல்ப்புக்கு யாருமே இல்லை, நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஸ்வெட்டிங் ஆகிடுச்சு, அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மயக்கம் போட்டு விழுந்துறீங்கன்னா அப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால தான் என்ன பண்ணணும் அப்படின்னா we should involve bystander. சார் நான் கம்ப்ரெஸ் பண்ண மாதிரி நீங்களும் வந்து பண்ணுங்கள் சார், உங்களால் முடியல சார் நீங்கள் வந்து பண்ணுங்கள் சார். எப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்களோ அந்த சர்க்குலேஷன் ஆல்சோ கெட்டிங் ஸ்டாப். பிரெயின் செல்ஸ் இறந்து போயிடும். அடுத்த ஃபியூ மினிட்ஸில் நம்ம கண்ணு முன்னாடியே இறந்து போயிடுவாங்க. ரைட், ஓகே பண்ணலாமா சார்? இப்போ யார் பண்ணுறீங்க? எனிவன்? எல்லாருக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் மூச்செல்லாம் கொடுக்க வேணாம். ஒன்லி ஹேண்ட்ஸ், ஒன்லி சிபிஆர். சார் ஒன்லி 30 செஸ்ட் கம்ப்ரெஷன். கம். Just ஒரு hands on experience. Clap பண்ணுங்க. Very good. Excellent. Take proper kneeling position. ஸோ இங்கே கூட யாரும் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். anyone want to perform 30 chest compression? எப்போ வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணலையோ அப்போ வரைக்கும் not getting that much of confidence, right? இது பார்த்தீங்கன்னா